இன்றைக்கி நம்ம சந்தைக்கு போகலாமா வாங்க. என்னென்ன நான் சந்தையில் வாங்குறேன்றத இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். எப்படி நம்ம ஒரே நேரத்தில் எல்லாமே வாங்குகிறோன்றத காமிக்கிறேன். மார்க்கெட்டுக்கு போனோடனே நான் இந்த காய்கறி கடையில் நான் எதுவுமே இது வரைக்கும் வாங்கினதே இல்லைங்க. எப்போவுமே நான் அங்கே கூறு கட்டி வச்சுருப்பாங்க, எது எடுத்தாலும் 10 ரூபான்னு அதில் தான் வாங்குவேன். இதை ஒரு வீடியோவை நான் அப்புறமா போடுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், பச்சை மிளகாலாம் 10 ரூபா தான். ஆனால் இது வாங்குறது எடுக்க முடியல, ஏன்னா நான் தான் காய் வாங்கினேன், அதனால் என்னால் எடுக்க முடியல. ஆனால் சும்மா ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அப்படியே வாங்கிக்கிட்டு மீன் வாங்க போயிட்டுருக்கோம். மீன் பார்த்திங்கனாக்கா இங்கே எல்லாமே விலை ஹோல்சேலாக தாங்க இருக்கும். அதனால் நம்ம 2 கிலோ 3 கிலோ கூட கேட்டால் விலை கம்மி பண்ணி தருவாங்க. இன்றைக்கி நான் தாங்க 350 ரூபா சொன்னாங்க 1 கிலோ. 2 கிலோ 500 கேட்டு 2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அப்படியே வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பர்ச்சேஸ் ஷாப்பிங். அப்படியே ஷூ வாங்க வந்திருக்கோம். செப்பலாக இருந்துச்சு பாப்பாவுக்கு, செப்பலும் வாங்கிக்கிட்டு ஷாக்ஸு ரிப்பன் எல்லாமே வாங்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வெளியில் கிளம்புறோம், ஒரு வேலையை வச்சுட்டு கிளம்ப முடியாதுங்க. ஏன்னா நம்ம வேலைக்கு போகிறோம், நிறைய பிரச்சனை இருக்கணும் போது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வாங்கிட்டு வந்துடணும். நான் அப்படி தான் வாங்குவேன். அப்போ நம்மளுக்கு நேரமும் மிச்சமாகும். அப்பப்போ வெளியில் போயிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே நேரத்தில் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வர மாதிரி. பார்த்திங்கன்னா, இப்போ செப்பல் தான் பார்த்துட்ருக்குறோம். ஒரு சைஸாக பார்த்துட்ருக்குறாங்க. இதை மட்டும் நான் வந்து காய்கறி வாங்குற மாதிரி வீடியோ எடுக்கல, செப்பல் மட்டும் நான் வீடியோ எடுத்தேன். இப்போ வாங்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. பஸ்ஸில் தான் போகிறோம், பஸ்ஸில் தான் வரோம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு பிளான் பண்ணி வாங்க முடியுமோ, ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையுமே மிச்சப்படுத்தி வாங்குங்க. இப்போ நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னு பார்க்கலாமா? சங்கரா மீனுங்க, கிலோ 150 ரூபா. பாருங்கள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, தெரியுதா? அந்த செவ்வில் திருப்பி பார்த்தோம்னாலே ஆரஞ்சு கலராக இருக்குங்க. 150 ரூபாய்க்கு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் பார்த்தீங்களா? எப்போவுமே அதுதாங்க, சந்தைக்கு போனாலும் நம்மளுக்கு மலிவான கிடைக்கும். சொன்னோம் பார்த்தீங்களா எறா? பாருங்கள், எடுக்கும்போதே கண்ணாடி மாதிரி குச்சி குச்சியாக இருக்குதா? அது தாங்க ஃப்ரெஷ்ஷான எறா. நம்ம ஸ்கின்னை பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையான்னுட்டு. இப்போ நான் காய் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாமே இதெல்லாம் 10 ரூபாய்க்கு தாங்க வாங்கிட்டு வந்தேன். நம்ப முடியல. பாருங்கள், எல்லாமே 10 ரூபா தான். வெண்டைக்காவும் 10 ரூபா, பச்சை மிளகா 10 ரூபா, சொரக்காவும் 10 ரூபா தான். மாங்காய் வந்து 15 ரூபாங்க. ஏன்னா 1 கிலோ 15 ரூபான்னு கொடுத்தாங்க. அது மட்டும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் மிச்சப்படுத்தி வாங்க முடியுமோ பிளான் பண்ணி வாங்குங்க. இது பூஜை பொருள். இது பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினா 1 5 ரூபானா, இது ஃபுல்லாகவே நான் 60 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன். அப்பளக்கட்டை பாருங்கள், எவ்வளோ பெரிய அப்பளக்கட்டை, 30 ரூபா. இதெல்லாம் வாங்கினது என்னால் வீடியோ எடுக்க முடியல, சாரி. நான் வீட்டுக்கு வந்த பிறகு தான் காமிக்கிறேன். விளக்கு திரி, கற்பூரம், பூஜை ஐட்டம், பூ கட்டுறதுக்கான நூல், சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, எல்லாமே, ஊதுவத்தி. அதாவது வீட்டுக்கு என்னென்ன ஒரு மாதத்துக்கு வேணும், அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கடைக்கு போகக்கூடாது அப்படின்ற சூழ்நிலைக்கு நான் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். பன்னீர் ரோஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. வீட்டு உள்ளே வைக்கும்போது சாமிக்கு ரொம்ப மணமாக இருக்கும். அதனால் எப்போவுமே நான் பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு வருவேன் சாமிக்கு. நம்ம வீட்டுக்கே தேவையான பொருள்ன்றதை விட எவ்வளோ மிச்சப்படுத்தி வாங்க முடியுன்றது தாங்க ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கணும். எறா க்ளீன் பண்ணுறது பாருங்கள், எறா க்ளீன் பண்ணுற வீடியோவாக எடுத்து வச்சுருக்காங்க போல இருக்குது. நான் இப்போ தான் பார்க்குறேன். பாருங்கள், வாங்கிட்டு வந்த ஷூ சைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா மாறிடுச்சு. மறுபடியும் எடுத்துகிட்டு போய் திருப்பி மாற்றிட்டு வந்தாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். ஏன்னா அந்த நேரத்துக்கு பாருங்கள், செப்பலும் மாறி போயிருக்கு. இது தாங்க கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி செப்பலை போய் மாற்றிட்டு வந்தோம். வேறு செப்பல், உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, மாடலு ரெண்டுமே வேறு. கண்டிப்பாக இன்னொரு விலாகில் நான்